இவ்வளவு நாள் நீங்க உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் கை கொடுக்க போறாங்க. உங்க வளர்ச்சியை எட்டி நின்று பார்க்க போறாங்க. ஐயோ, இவங்க கூட நான் தப்பா பழகிட்டமே, மீன்ஸ் தப்பானா என்ன, தப்பா நினைச்சு பழகிட்டமே, எவ்வளவு நல்லவங்க, எப்படிப்பட்ட ஆளுமை உள்ளவங்க, இவ்வளவு பெயருக்கு இவ்வளவு புகழுக்கு போயிட்டாங்களே, அப்படி என்று உங்களை வாழ்த்துகிற காலமாக துலாமுக்கு அமையும். இது நிச்சயம் அல்ல, சத்தியம். அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க அவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, அவ்வளவு போராட்டத்தை சந்திச்சீங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, உறவுகள் பூராமே ஒதுக்கி வெறுத்து பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் பிரச்சனை, ஒன்னும் உடம்பு குண்டாயிரணும், இல்ல உடம்பு ஒல்லியாயிரும். ஹெல்த் அவ்வளவு போராட்டம், ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. தூக்கமே இல்லையே, தூங்க முடியல, தூங்குறதுக்கான நேரம் இல்லை, அவ்வளவு ஸ்ட்ரெஸ். பாருங்க, கோச்சாரத்துல வர ஒரு கிரகம் உங்களை எப்படி போட்டு ஆட்பறிக்குதுன்னு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்குதுன்னு பாருங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நீங்கள் இனி வருகின்ற ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. 5ஆம் இடத்துக்கு வர்றாரு, உங்க குழந்தைகள் மேல ஒரு அக்கறை ஏற்படும், உங்க குழந்தைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்க குழந்தைகள் படிக்கலைன்னா நல்லா படிப்பாங்க, பேர் புகழோட இருப்பாங்க, ஒரு கௌரவத்தோட வாழ்வாங்க, ஒரு வெற்றியோட போவாங்க.